ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ஃபுட் பைட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான நோம்பு கஞ்சி ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கஞ்சி சிக்கன் போட்டு பண்ணுற கஞ்சி ரெசிபி. அதுக்கு ஒரு 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக சீரா சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் ஒரு 3 நாள் வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச்சு பட்டை, ஒரு சின்ன பீஸ் தக்கவலம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 1 மினிட் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துடலாம். இது கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். ஆனியன் இந்த மாதிரி சாஃப்ட் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் பூண்டில் ஒரு 5 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு 7 to 8 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கேரட் குட்டி குட்டியாக சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கீறினதும், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 1/4 கப்பு மல்லி இலை, 1/4 கப்பு புதினா இலை, அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பும் சேர்த்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 200 கிராம் சிக்கனை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக மட்டன் கூட நீங்கள் சேர்க்கலாம். இது எல்லாமே குக் ஆகிறதுக்கு ஒரு 8 கப் கிட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 9 விசில்ஸ் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். 9 விசில்ஸ் கிட்ட வந்திருக்கு. ரைஸும் தாலும் நல்லா குக் ஆகிட்டு, இப்போ இதை நம்ம லைட்டாக இன்னும் கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1.5 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூளும் சேர்த்துடலாம். உங்ககிட்ட கறி மசாலா இல்லைன்னா 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, அதாவது நம்ம கிராம்பு பட்டை ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பொடி, அதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 2 கப் கூட தண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. வேணும்னா மேலே கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சூப்பர் யம்மி அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லான சிக்கன் கஞ்சி ரெடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா கஞ்சி. அதுக்கு ஒரு 1/2 கப் பச்சரிசியை வாஷ் பண்ணி லைட்டாக பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு கூட ஒரு 7 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில்ஸ் வர வரைக்கும் வேக விடுங்க. இந்த டைமில் இந்த கஞ்சிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப் துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற கப்பு மெஷர்மெண்ட் 250 ml கப்பு. இந்த 250 ml கப்பில் ஒரு 3/4 கப் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இது கூட 1.5 டீஸ்பூன் முழு பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு காஞ்ச மிளகாய், 1 இன்ச்சு பட்டை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 10 சின்ன வெங்காயம், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக இல்லாமல் லைட்டாக குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே அரிசி நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா 1 கப் கூட தண்ணி நான் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் ஃபுல்லாக போகட்டும். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு கரண்டியில் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும்
ஒரு பாதி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ ஒரு 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் தக்கோலம் சேர்த்துடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு தாளிப்பை கஞ்சியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மசாலா கஞ்சி ரெடி. இந்த 2 வகையான கஞ்சி ரெசிபீஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.